Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான நியூஸ் பேப்பர் வால் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். ரெண்டு கார்ட்போர்ட் ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துர்க்கேன். ஒன்னு வந்துட்டு 26 cm ஹைட், இன்னொன்னு வந்துட்டு 21 cm ஹைட். அந்த ஸ்ட்ரைப்பை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா கேலண்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். கேலண்டர் பேப்பர் அதுக்கு அப்புறம் க்ளூ ப்ளஸ் வாட்டர் ரெண்டையும் சம அளவு எடுத்து ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் இது மாதிரி அந்த பீஸ் ஃபுல்லா வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினா அப்படின்னா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒட்டிட்டு நல்லா வந்துட்டு காய வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மற்ற 3 பீஸையும் வந்துட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த 4 பீஸையும் வச்சு இது மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி செஞ்சு வந்து ஒட்டிக்கிறேன். கீழேயும் அந்த ஃப்ரேமோட ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நான் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கேப் இருந்தது இல்லையா, ஒரே ஹைட் வரணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். இந்த பிளாக் கலர் ஸ்டிக் வந்துட்டு ஏற்கனவே நான் ஒரு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருந்தது. சரி, அது எதுக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒட்டிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இந்த பிளாக் கலர் இல்லைனா கூட நீங்கள் நார்மல் பேப்பர் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் ஸ்டிக்கு கூட ஒட்டிட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாக் கலர் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் பேப்பர் ஸ்டிக் தான் வந்துட்டு கீழே ஒட்டியிருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ இதோட வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஸ்டிக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த ஸ்டிக்ஸ் தான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வந்துட்டு நான் பிளாக் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கேப் இல்லாமல் வந்துட்டு அடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கேப் விட்டுருந்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஒயிட்டாக வந்துட்டு அசிங்கமாக தெரியும். அதனால தான் அது ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது காயிற கேப்பில் இது மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எப்படி சுருட்டுருமோ அதே மாதிரியே வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பேப்பரையும் சுருட்டிக்கோங்க. சுருட்டி வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த 4-5மே வந்துட்டு வேறு வேறு ஹைட்டு. அந்த ஸ்டிக் வந்துட்டு இது மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வளைஞ்சு வந்துட்டு அழகாக இருக்கும். அதை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ரேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த க்ளூ போட்டு அந்த இடத்துல கையை வச்சு அமுத்துனீங்கன்னா தான் வந்துட்டு அது ஒட்டும். அதேமாரி மற்ற பீஸையும் வந்துட்டு நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த பீஸை ஒட்டினதுக்கப்புறம் அடுத்த பீஸ் வந்துட்டு உங்கள் இஷ்டம் மாதிரி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேப்பர் சர்க்கிள் வந்துட்டு எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பேப்பர் சர்க்கிள். அதை 2ஆக மடிச்சுட்டு இது மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். 2 கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பூ கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு சைடு வந்துட்டு சென்டர் வரைக்கும் கட் பண்ணிட்டு ஒரு பெட்டலை பாதியாக கட் பண்ணிட்டு இது மாதிரி சிசர் வச்சு இழுத்து விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பெண்டான மாதிரி அழகாக ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண பெட்டலில் பக்கத்தாண்ட இருக்கிற பெட்டல் கூட வச்சு ஒட்டிக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பூவோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, வந்து நான் அதை மடக்கி விட்டுக்கிறேன். சென்டரில் பிடிச்சி அதை மடக்கி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அழகான பூ கிடைக்கும். இதே மாதிரி வந்துட்டு நான் நிறைய பூ செஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த பூவுக்கு நடுவில் ஸ்டோன் வச்சுக்கலாம், வைக்காமையும் இருக்கலாம். இந்த பூ வந்துட்டு நம்ம பின்னப் போர்ட் செஞ்சோம் இல்லையா, அதில் மிச்சம் இருந்த பூவையும் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணிட்டேன். அந்த பூவோட பெட்டல்ஸ் மட்டும் லைட்டாக இது மாதிரி மடிச்சு விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி பூ கிடச்சிரும். நீங்கள் அந்த பின்னப் போர்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற போய் பாருங்கள். நான் இது மாதிரி அந்த க்ரீன் கலர் வச்சதில் பூ ஓட்டினதுக்கப்புறம் இது மாதிரி 2 சைடு வச்சேன். பட் மேலே வச்சது வந்துட்டு நல்லா இல்லைன்றதுனாட்டி எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர் பஞ்சுக்குள்ளே அதை வச்சு ஒட்டிட்டேன். அதில் தான் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் முடிஞ்சுது. உங்கள்கிட்ட வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிராஸ்லாம் கூட இன்னொரு தடவை கூட நீங்கள் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் டபுள் சைடட் டேப் போட்டு எங்கள் வீட்டு செவத்தில் வந்துட்டு மாட்டி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் we love to create crafts. Thanks for watching. Stay home, stay safe, stay positive.